டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். அன்புள்ளம் கொண்ட பகேன் பக்தி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இப்போ இந்த பதிவில் நம்ம புது வருஷம் தமிழ் புத்தாண்டு நமக்கு தொடங்க போகிறது. தமிழ் புத்தாண்டு அப்படின்ற பார்க்கும்போது சித்திரை மாதத்துலேருந்து இது நம்மளுடைய புத்தாண்டு இப்போ தான் தொடங்குறது. ஸோ அதனால் இந்த வருஷத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி காலபுருஷ தத்துவத்தில் 5வது வீடு. இந்த ராசிக்கு அதிபதி யாருன்னா சூரியன். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மகம், பூரம், உத்திரம், இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்குது. மக நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னா கேது, பூர நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கிரன், உத்திர நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியன். ஸோ இவங்கெல்லாம் இந்த ராசியில் இருக்காங்க. இந்த புது வருஷம் பிஸ்வாவஸ் வருஷம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பிகைன் பக்தி சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2026 போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப உயர்வாக இருக்கும். இதுக்கு 2-3 விஷயங்கள் நம்ம சொல்ல முடியும். உங்களுக்கு பொதுவாக என்ன பண்ணுவாங்க, அஷ்டமச்சனி எல்லாருக்கும் பயப்படுவாங்க இல்லையா? உங்களுக்கு அஷ்டமச்சனி நல்லாயிருக்கும். உங்களுக்கு கண்டகச்சனி உங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். போன வருஷம் 2.5 வருஷமாக கண்டகச்சனி, ஒரு காரியமும் நடந்திருக்காது. வேலை கிடச்சிருக்காது, வேலை மாற்றங்கள் நடந்திருக்காது, பல பேர் வேலையை விட்டு திரும்ப வேலை கிடச்சிருக்காது, ஒரு சில பேர் கம்பெனிலேருந்து வெளில வந்திருப்பீங்க. இந்த மாதிரி தொழில் ரீதியாக பல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் இந்த கடைசியில் நடந்தது. இந்த வருஷம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அது மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க பல பேருக்கு அடி வாங்கியிருப்பீங்க. இந்த வருஷம் வேறு பிஸ்னஸ் மாற்றணும், இந்த பிஸ்னஸ் சரி வரல, வேறு பிஸ்னஸ் மாற்றணும் அப்படின்ற இருக்கும். வேலை பார்க்குறவங்களுக்கு வேறு வேலைக்கு போகணும், இல்லை வேலை எதிர்க்கணும்னு இப்போ தான் சொன்னேன்னா. இதெல்லாம் இந்த வருஷம் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வருஷத்தை பொறுத்தவரை நிச்சயமாக உங்களுக்கு வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஃபஸ்ட்டு திங். 2வது, இந்த வருஷத்தில் 5ஆம் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, இல்லாட்டினா இதை விட நல்ல சம்பளத்தில் வேறு வேலை, இது எல்லாமே கிடைக்கும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா பிஸ்னஸில் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். இது வரைக்கும் லாபமும் கிடைக்காது. பிஸ்னஸ் ஏதோ நானும் பிஸ்னஸ் பண்ண நடந்துகிட்டு இருந்திருக்கோம். இனிமேல் தான் பிஸ்னஸ் ஒரு புத்துணர்ச்சி பெறும். பிஸ்னஸில் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் பிஸ்னஸை. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். எக்ஸ்பென்ஷன் இந்த வருஷ கடைசியில் இருக்குது. பிஸ்னஸ்லாம் நீங்கள் இந்த வருஷ கடைசியில் அக்டோபர் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதத்துக்குள்ளே வியாபாரத்தை விரிவுபடுத்த போகிறீங்க. இந்த வருஷம் அக்டோபர் மாதம் டிசம்பர் மாதத்துக்குள்ளே வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும். கல்யாணங்கள், திருமணங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி வீட்டில் வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, வாகனங்கள் வாங்கிறது, இது மாதிரியான நல்ல பலன்கள்லாம் நடக்கும். குடும்பத்தை பொறுத்தளவில் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் நிறையா இருந்திருக்கும். 2 பேர் சொன்னதுமே கரெக்டு தான். ஆனால் அதே சமயம் ஒருத்தர் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாத பிரச்சனைகள் இந்த வருஷம் ஃபுல்லாக ஓடி இருக்கும். ஸோ அதனால் இந்த ராசியை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே அந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே தீர போகிறது. அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இது வரைக்கும் திருமணத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. எல்லாம் பக்கத்தில் பேசி உங்களுக்கு தடுமாறி இருக்கும். அதெல்லாம் திருமண வாய்ப்புகள் கூடி வர போகிறது. ஸோ திருமணத்துக்கான வாய்ப்புகள் கூடி வரும். திருமண காலங்கள் நடக்க போகிறது. உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு தரம் கன்சல்ட் பண்ணிக்க. ஏன்னா ஜாதகத்தில் திருமண வாய்ப்பு இருந்து இந்த கோச்சாரத்துலையும் இருந்ததுன்னா இந்த வருஷம் நிச்சயமாக நடக்கும். ஏன்னா இந்த வருஷத்தை பற்றி பலன் சொல்கிறோம். ஒருத்தருக்கு 25 வயசு ஆகலாம், ஒருத்தருக்கு 27 வயசு ஆகலாம், ஒருத்தருக்கு 30 வயசு ஆகலாம், ஒருத்தர் 32 வயசு ஆகலாம். ஸோ அப்போ ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு தசாபுத்திகள் நடக்கும். ஸோ அந்த தசாபுத்திகள் இவங்களுடைய 7ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆகணும், இல்லை குடும்பஸ்தானத்துக்கு கனெக்ட் ஆகணும், இல்லை 3ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆகணும், இல்லை 11ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆகணும், திரிகோணம். ஸோ அதெல்லாம் கனெக்ட் ஆச்சுன்னா இந்த வருஷம் நிச்சயமாக உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். மாணவ செல்வங்களை பொறுத்தளவில் இப்போ முக்கியமாக இந்த வருஷம் நீங்கள் கவனிக்க வேண்டியது உங்களுடைய உடம்பு தான். உடல்நிலை கோளாறு. ஏன்னா உங்கள் ஜென்மத்துக்கு கேது வராது. உடல்நிலை கோளாறுகள் வரப்போகிறது. அதனால் உடம்பு முடியாமல் வரும். உடம்பை நீங்கள் பார்த்துக்குங்க. அதுவும் முக்கியமாக தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அது மாதிரி நீர் நிறைய தண்ணி குடிங்க. நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அதனால் ஃபைபர் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்கள்ல,
அதை நீங்கள் எடுத்துக்கணும். இந்த சிம்ம ராசிக்காரங்க வந்து அசைவ உணவுகள் குறைச்சிக்கணும். ஃபைபர் ஃபுட் நிறைய எடுத்துக்கணும். நீர் அதிகம் குடிக்கணும். இதெல்லாம் குடிச்சிங்கனாலே உங்களுக்கு நல்லது. ரொம்ப ரேராக ரொம்ப ரேராக ஒரு சில பேருக்கு இந்த டயாலிசிஸ் பண்ணுறாங்க. மாதிரி வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸு இதெல்லாம் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதனால் இந்த ராசியை சேர்ந்தவங்க வந்து உடல்நிலையில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. உடல்நிலை பிரச்சனைகளில் நீங்கள் வந்து முக்கியமாக கவனம் செலுத்தணும். நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். டயாலிசிஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து கண்டம் வரதுக்கான அந்த தசாபுத்தி அஃப்கோர்ஸ் அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். அதனால இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் வந்து இது மட்டும்தான் நீங்கள் கவனத்தில் இந்த வருஷத்தில் நீங்கள் கவனம் வச்சுக்க வேண்டிய விஷயம்னா இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆனால் பயப்படாதீங்க. இதில் வந்து பிள்ளையாரை வேண்டிக்கங்க. இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் விநாயகரை வேண்டிங்க. கேதுவுக்கு அதிதேவதை விநாயகர். இந்த வருஷத்தில் விநாயகரை பிடிச்சிக்கங்க. எல்லா காரியங்களும் சக்ஸஸ் ஆகும். உடல்நிலையும் நல்லாயிருக்கும். சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து சரியாக போயிடும். ஆனால் சிக்கனை பிடித்தேன் எங்கே எழுந்தருள்வது இனியே அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி விநாயகரை அப்படி பிடிச்சிங்க. அப்படி பிடிச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த வருஷம் வந்து உங்களுக்கு மிக மிக நல்ல வருஷமாக இருக்கும். இந்த வருஷத்தில் அதுவும் வந்து உங்களுக்கு மாற்றங்கள் அப்படின்னு உடல்நிலை கோளாறுகள் அதை தான் நான் சொன்னேன். இதில் வந்து மாற்றங்கள் அப்படின்றத பொறுத்தளவில் வேலை உத்தியோக மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். இந்த வருஷ கடைசியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது மாதிரி எல்லாத்துக்குமே அந்த மாதிரி பலன்கள் நல்லா இருக்குது. குடும்பத்தை பொறுத்தல இது வரைக்கும் பிரச்சனையாகி பிரிஞ்சிருந்தால் கூட நீங்கள் இனிமேல் சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது எல்லாமே நிறையா இருக்குது. இடமாற்றம், உத்தியோக மாற்றம் இதுவும் ஏற்படும். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் இந்த வருஷத்தில். இடமாற்றமும் உத்தியோக மாற்றமும் உடல்நிலை கோளாறும். ஸோ இதெல்லாம் 3ஐயும் நீங்கள் வச்சுக்கோங்க. இது 3ஐயும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வருஷத்தை ஈஸியாக கடந்துடலாம். அந்த உடல்நிலை கோளாறுக்கும் உத்தியோக மாற்றத்துக்கும் இடமாற்றத்துக்கும் விநாயகரை வேண்டதை வழக்கமாக வச்சுக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி. வணக்கம்.